நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்ஸ் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் படிக்கலாம், கதைக்கலாம். நீங்கள் இன்னும் உங்களோட ஃப்ரெஞ்ச் லெவலை வந்து கூட்டி கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்கிட்ட கோது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அந்த ட்ரிக்ஸில் வந்து முதலாவது என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃப்ரெஞ்சில் பாட்டு கேட்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு அதை வந்து விளக்கமாக முழுமையாக சொல்லியிருக்க மாட்டேன். இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். என்னென்று பாட்டு கேட்குறது மூலம் நாங்கள் ஃப்ரெஞ்சை படிக்கலாம் இல்லை கதைக்கலாம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பாட்டை வந்து திருப்பி திருப்பி கேட்கணும். கேட்க வந்து நீங்களாகவே அதை பாடக்கூடிய நிலைமையில் வருவீங்க. அது முதலாவது விஷயம். அதிலே வந்து நீங்கள் உச்சரித்து கூட அதை நீங்கள் பழகிக்கொள்ளலாம். நீங்களாக பாடத் தொடங்கும் போது அது கேட்குறதுக்குரிய உச்சரிப்பில் வந்து நீங்கள் அதை பாடத் தொடங்குவீங்க. நீங்களாகவே அதை உச்சரிக்கவும் தொடங்குவீங்க. இது முதலாவது விஷயம். வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சில் பாட்டு கேட்குறது மூலம் படிச்சுக்கொள்ளலாம். முதலாவது வந்து உச்சரிப்பு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பாட்டை வந்து என்ன செய்யணும், அதில் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அதில் வந்து காலங்களை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இலகுவாக வந்து அது ப்ரெசோவில் இருக்கா, பசை கொம்போஸில் இருக்கா, ஃபிட்யூரில் எந்த காலத்தில் இருந்தாலுமே வந்து அந்த எழுத்து வடிவத்தில் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களால் அதை இலகில் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம், காலத்தை வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சில் பாட்டு கேட்குறது மூலம் படிச்சுக்கொள்ளலாம். மூன்றாவது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், கதைக்கிறதுக்கு அந்த பாட்டில் வந்து வார ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒவ்வொரு சொற்களுமே வந்து நீங்கள் தெரிவு செய்கிறீங்க. ஒரு பாட்டுன்னு சொன்னால் அதில் வந்து பெரும்பாலானது பேச்சு வழக்கில் இருக்குது. நாங்கள் படிக்கிறத தவிர்த்து வெளியில் போய் கதைக்கக்கூடிய ஃப்ரெஞ்சில் விஷயம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை அறியாமலே அதை கேட்டு உங்களோட மனதில் ஆழமாக பதிஞ்சோன்னு உங்களோட வாயிலேருந்து அந்த சொல்லு அழகான உச்சரிப்போடு வெளியில் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு அது எந்த இடத்துல பாவிக்கணுமென்று சொல்லி நீங்கள் கதைச்சி பழகினீங்கன்னு சொன்னால், உங்களால் ஃப்ரெஞ்ச் பாட்டு கேட்குறது மூலம் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஃப்ரெஞ்ச் பாட்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் நான் விளக்கமாக சொன்னதில்லை. இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன செய்யலாம், வந்து சொற்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். அது வந்து வெளியில் இருக்கிற சொற்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல அடிப்படையான நல்ல சொற்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சொற்களையோ இல்லை ஒரு சொல்லில் நிறைய சொற்களையோ இல்லை ஒரு வாக்கியத்தையோ வந்து உங்களால் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது எப்படி கற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நேரத்தை செலவழித்து இருந்து மனப்பாடம் செய்யாமல் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும்போது பாட்டு கேட்டுக்கொண்டு அதன் மூலம் உங்களால் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து மிக மிக எளிதான வழி. நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், சமையலில் சரி, இல்லை ட்ரெயினில் போய்க்க சரி, இல்லை காரில் போய்க்க சரி, இல்லை ஜிம்முக்கு போய்க்க சரி, எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூடியும் உங்களால் ஃப்ரெஞ்சை பாட்டு மூலம் கற்க முடியும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கஷ்டம் என்று சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், பேது முடிச்சா காணும், இனி என்னத்துக்கு நான் ஃப்ரெஞ்சை படிப்பேன், எனக்கு தெரியும் தானேன்ட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி பேது முடிச்சிருந்தாலுமே உங்களால் கதைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன். அதேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நீவோ முடிச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவீங்க. விட்டோன்னே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே நாங்கள் ஒரு விஷயத்தை படித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அப்போ வந்து எளிதில் வந்து மறக்காமல் ஞாபகத்திலையும் இருக்கும். இது முதலாவது ட்ரிக். வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து பாட்டு கேட்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து என்ன செய்வீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க, இல்லை ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. அதால் வந்து எது விதமான பிரயோசனமே உங்களுக்கு இல்லை.
ஆனால் அதே நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நான் அப்படித்தான் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வந்திருந்தா அந்த நிமிஷம் இதை பார்க்கணும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். பிறகு அங்கால ஏதாவது ஒரு சமையல் வீடியோ வந்திருந்தாவோ இல்லை ஒரு மேக்கப் சம்மந்தமாக அதை தட்டிட்டு இதை மறந்து போயிடும். அது எல்லாட்ட இயல்பு. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் யூடியூப் பார்க்க அதன் மூலம் தான் உங்களுக்கு படிக்க விருப்பம், இல்லை ஃபேஸ்புக் பார்த்து படிக்க விருப்பம், இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் அதை தொடர்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும். என்னன்னு சொன்னால், இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சேகீஸ் இருக்குது. 20 நிமிஷத்துக்கு நிறையவே இருக்குது. சின்ன கொஞ்சம் ஒரு கதையோடு இருக்குது. அது மிகவும் ஆறுதலாக கதைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், சில சமயம் வேகமாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தொடர்ந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து அதை நீங்கள் பார்த்து கொண்டு வரணும். முதல் பார்க்கும்போது உங்களுக்கு அது விளங்காமல் இருந்தால் நீங்கள் சுற்றி விட்டு பார்க்கலாம் ஒரு தடவை. 2வது தடவையும் நீங்கள் அதே வீடியோவை பார்க்கணும். பார்க்க நீங்கள் என்ன செய்யணும், அந்த சுற்றி விடாமல் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. 3வது தடவை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியாத சொற்கள் முடிஞ்ச வரை அதில் வர அந்த படத்தோட கதையோட நீங்கள் ஒன்றி போய் அதை விளங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி தெரியாத சொற்களாகட்டும் இல்லை தெரியாத வசனங்களாகட்டும் ஏதாவது நோட் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கு அதை பாடமாக்கிட்டு 4வது தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செகையில் எதுவுமே விளங்காத சொற்களாக எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். 4 தடவை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு, இல்லை ஆகக்கூடியனா 5 தடவை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இதே நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், ஒரு 2 கிழமை இல்லை 3 கிழமை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த மாதம் 1 மாதம் போக விட்டு உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தாலே எந்த சேகையாக இருந்தாலும் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கதைக்கோணுமென்னு சொல்லி சொன்னால் அதில் வர வாக்கியங்களை நீங்கள் ஹெப்பத்தே பண்ணணும். நீங்கள் கதைச்சு பார்க்கணும். அதில் என்னென்ன வாக்கியங்கள் வருது, உங்களுக்கு தெரிஞ்சதுகளை விட்டுட்டு தெரியாத வாக்கியங்கள் என்னென்ன வருது, இதில் அர்த்தம் என்னன்னு எடுத்து வச்சு போட்டு நீங்களுமே அதை ஒரு 5 தடவை இல்லை ஒரு 10 தடவை திருப்பி சொல்லி பார்க்கணும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் இப்போ ரீல்ஸ் பார்க்குறதாலையோ இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறதாலையோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பயனுள்ளதாக இருந்ததில்லை. சில பேர் எழுதி வச்சு அதை ஞாபகப்படுத்தி கதைச்சி செய்வீங்க. இப்போ அப்படியான ஆட்களுக்கு அது ஓகேயாக இருக்கும். என்ன மாதிரி நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியான ஆட்கள் இருப்பீங்க, அவைக்காகத்தான் இந்த டிப்ஸ். நீங்கள் தொடர்ந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறது அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். செய்தால்தான் அது உங்களுக்கு ஒரு பழக்கத்தில் வரைக்க பிறகு அது இலகுவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஒரு முதல் நாள் ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது. டைம் என்னென்று மேனேஜ் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும். அந்த வேலைகளில் எதை செய்கிறேன்றது சரியான கஷ்டமாக இருக்குது. அதே நீங்கள் 2 கிழமை போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கப்பட்டுரும். அது வேலையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்துலையுமே இந்த தொடர்ச்சியாக செய்து நாங்கள் ஒரு முன்னேற்றம் காண்றன்றது மிக மிக முக்கியமானது ஒன்று. அடுத்தது 3வது என்ன சொல்ல போகிறோன்னு சொன்னால், படம் பார்ப்போம். படமும் பார்க்குறது இந்த சேகை பார்க்குற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், சில பேர் என்ன செய்வீங்க, சில பேர் என்ன நான் செய்ததைத்தான் நான் உங்களுக்கு சில பேர் என்ன மாதிரி இருப்பீங்கன்ட்டு உங்களுக்கு சொல்கிறது. என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் எப்படியாவது ஃப்ரெஞ்சில் ஒரு படம் பார்க்கணுமென்ட்டு இருப்பீங்க. பார்த்து அந்த படம் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை மணித்தியாலம் இல்லை 1 மணித்தியாலம் போயிடும். இதை பார்க்க கொஞ்ச நேரம் ஒன்றை செலக்ட் பண்ணி பார்ப்பீங்க, அது விளங்காமல் இருக்கும். சில வேறு ஒன்றை செலக்ட் பண்ணி பார்ப்பீங்க, அது பிடிக்காமல். இப்படி ஆரம்பத்தில் இருக்கும். 2வது தடவை என்ன செய்வீங்க, சரி பார்ப்போம்ன்ட்டு எது ஒன்று விட்டு பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் படம் நல்லா இருக்கும், நல்ல படமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் விட்டு பார்க்குறபடியா அது விளங்கையில்ன்றதால என்ன செய்வீங்க, படம் நல்லா இருக்கும், நாங்கள் இதை தமிழில் விட்டு பார்ப்போம், இல்லை எனக்கு விளங்கக்கூடிய வேறு மொழியில் விட்டு பார்ப்போம்ண்டு அந்த படம் நல்லா இருக்கின்ற காரணத்துக்காக மொழியை மாற்றி நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க.
நானும் ஆரம்பத்தில் இப்படித்தான் செய்தேன். ஆனால் அது பிழை. படம் நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் விட்டு பாருங்க. உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் சூட்டித்து விட்டு பாருங்க. ஒரு தடவை பாருங்க. அதே டெக்னிக் தான், சேகை பார்க்க எப்படி செய்யணுமோ அதே தான். ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு விளங்க இல்லையா திருப்பி விட்டு பாருங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த படம் நல்லா பிடிச்சிருக்கும், திருப்பி விட்டு பாருங்க. அப்படி உங்களுக்கு எப்போ சூட்டித்து இல்லாமல் விளங்குதோ அது வரைக்கும் ஆரம்பத்தில் திருப்பி விட்டு பாருங்க. ஆனால் தமிழில் மாற்றி தயவு செய்து நீங்கள் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் எப்போவுமே ஃப்ரெஞ்சு விளங்கி கொள்ளவும் முடியாது, அதே சமயம் ஃப்ரெஞ்சு கதைக்கவும் முடியாது. இந்த 3 ட்ரிக்ஸுமே கட்டாயம் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கணும். அப்படி முயற்சி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெஞ்சு இப்போ இருக்கிற நீங்கள் நிலையில இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு கூட போகக்கூடிய மாதிரி இருக்குது. சில பேர் பேது முடித்தா காணுமான்னு சொல்லி எல்லாம் முடித்து எக்ஸாம் எல்லாம் எழுதி புத்தகத்தை மூடி வச்சுட்டு உங்களோட வழில பேசாமல் இருப்பீங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமாக எந்த தொடர்புமே உங்கள்கிட்ட இருக்காது. அப்படியான தவறுகளையுமே நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் பேது முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நோமலாக உங்களுக்கு ஃப்ரெஞ்சு படம் பார்த்தா கூடிய விளங்கும், ஃப்ரெஞ்சில் வெளியில் நோமலாக உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. இது முடிச்சிட்டேன்னு சொல்லி இடையில விட்டுட்டு பிறகு திருப்பி என்ன செய்ய வேண்டி வருமெண்டா ஆரம்பத்திலிருந்து திருப்பி படிக்க வேண்டி வரும். இந்த தவிர நீங்கள் செய்யாமல் இந்த 3 ட்ரிக்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். 1 வருஷமாக ஃப்ரெஞ்சை படித்து உங்களால் ஃப்ரெஞ்சு கதைக்க முடியாமல் இருக்குது. அதுக்கான தீர்வு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.